தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பம், அந்த மாவட்டத்தினுடைய அடையாளமா இருந்தவர் வடபாதிமங்கலம் வி.எஸ். தியாகராஜ முதலியார். திருவாரூர் தேர் 40 வருஷமா ஓடாம இருந்தது. திரும்பவும் 1970 ஓட வைத்தவர் தான் வடபாதிமங்கலம் வி.எஸ். தியாகராஜ முதலியார் அவர். இவரை இன்னைக்கு வரலாறுல நம்ம மறந்துட்டோம். இந்த ஒரு பண்ண சாதனையை வேற ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது மிகவும் வருத்தமான ஒரு விஷயம். வணக்கம், நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். நம்ம காஞ்சி தமிழன் சேனலுக்கு நம் சொந்தங்கள் மக்களுடைய சப்போர்ட் மிக அற்புதமான ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் நகரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜமீன்தாராக, ஒரு மிட்டாமரசராக இருந்த வடபாதிமங்கலம் குடும்பத்தை சேர்ந்த வி.எஸ். வடபாதிமங்கலம் வி.எஸ். தியாகராஜ முதலியார். தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பம், அந்த மாவட்டத்தினுடைய அடையாளமா இருந்தவர் வடபாதிமங்கலம் வி.எஸ். தியாகராஜ முதலியார். இவங்களுடைய குடும்பம் தான் திருவாரூர் இருக்கக்கூடிய தியாகராஜர் சுவாமி அந்த கோயிலினுடைய ஒரு பரம்பரை தர்மகர்த்தாவா இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் அந்த உள்துறை கட்டளை அந்த விஷயம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் இவங்க குடும்பத்துக்கு தான் இருந்திருக்கு. இவரை பத்தி நம்ம ஏன் பார்க்கணும்? வடபாதிமங்கலம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கருக்கு மேல நில உடைமையாளர்கள். அவங்களுடைய நிலத்தை தனக்கு மட்டும் வச்சுக்காம நிறைய ஏழை மக்களுக்கும் அவர்கள் கிட்ட உதவியாளர்களா இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துக்கூடிய ஒரு பெரும் வள்ளல் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வி.எஸ். தியாகராஜ முதலியார். இவருடைய தந்தை சோமசுந்தர முதலியார் அவர்கள் அந்த காலத்துல இவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாம இவர் காங்கிரஸ்ல மிக ஒரு முக்கியமான ஒரு தலைவர் வி.எஸ். தியாகராஜ முதலியார். இவர் காமராஜருக்கு பக்கபலமா இருந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம இவரை பத்தி நம்ம ஏன் பார்க்கணும் ஸ்பெசிபிக்கான்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் ஆழித்தேர் தியாகராஜ சுவாமியினுடைய அந்த ஆழித்தேரானது 1926 தீப்பிடிச்சு எரிஞ்சு சேதம் ஆயிடுது. அப்போ அந்த தேருக்கு பாத்தீங்கன்னா 10 சக்கரங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு இந்த திருவாரூர் தேர் ஓடாமலே இருந்தது, ஒரு 30-40 வருஷமா. வி.எஸ். தியாகராஜ முதலியார் அவர்கள் அவருடைய ஒரு சொந்த முயற்சியில தான், அவரும் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன், அவருடைய ஒரு சொந்த முயற்சியில திருச்சி பெல் கம்பெனியை கூட்டிட்டு இந்த தேர் எப்படி ஓட வைக்க முடியும்னு பார்க்கும்போது, ஏன்னா அந்த தேர் பாத்தீங்கன்னா 100 அடி உயரம், கிட்டத்தட்ட 350 டன் எடை கொண்டது. 10 சக்கரம், அந்த சக்கரத்தை திருப்பவும் முடியாது அந்த டர்னிங்ஸ்ல, அந்த ரோடுகள்ல. அது என்ன பண்றாங்க, ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி, பெல்லுடைய டெக்னாலஜியை பயன்படுத்தி 10 சக்கரத்துக்கு பதிலாக ஒரு 4 சக்கரம் ஸ்டீல் வீல் ஆக்சல் அதை பொருத்தி ஹைட்ராலிக் பிரேக்கிங்ஸை கொண்டு இந்த பால் அண்ட் சாக்கெட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல கொண்டு திருவாரூர் தேர் 40 வருஷமா ஓடாம இருந்தது. திரும்பவும் 1970 ஓட வைத்தவர் தான் வடபாதிமங்கலம் வி.எஸ். தியாகராஜ முதலியார் அவர். இவரை இன்னைக்கு வரலாறுல நம்ம மறந்துட்டோம். இந்த ஒரு பண்ண சாதனையை வேற ஒருத்தர் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது மிகவும் வருத்தமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம வி.எஸ். தியாகராஜ முதலியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன். அவரும் என்ன பண்றாரு, தஞ்சாவூர்னாலே டெல்டா மாவட்டம்னாலே வெறும் விவசாயம், வெறும் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரை மட்டும் நம்பி இல்லாத மட்டும் இல்லாம ஒரு தொழில் புரட்சி அந்த காலத்துல 1940களிலே பண்ணி என்ன பண்றார், ஆரூரான் சுகர் மில் அப்படின்னு சொல்லி இவர் உருவாக்குறார். அதுதான் ஒரு சுகர் மில், ஒரு இண்டஸ்ட்ரியல் பூம், ஒரு தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தது. இது மட்டும் இல்லாம திருச்சி டிஸ்டிலரிஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அந்த ஒரு கெமிக்கல் கம்பெனியும் இவர் உருவாக்கி நிறைய பேருக்கு அந்த காலத்திலே தொழில் புரட்சி பண்ணி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மட்டும் இல்லாம திருவாரூர் மக்களுடைய கல்விக்காக என்ன பண்றார், வி.எஸ். ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிறகு ஜி.ஆர்.எம். ஹையர் செகண்டரி ஸ்கூல் போன்ற பள்ளி நிறுவனங்களை ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கி ஏழை மாணவர்கள் படிப்புக்கு மிகவும் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் வடபாதிமங்கலம் வி.எஸ். தியாகராஜ முதலியார். 5ஆம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசலால் பாடல் பற்று ஒரு சிறப்புமிக்க ஒரு தேர் தான் இந்த திருவாரூர் ஆழித்தேர். அது ஓடாம இருந்து அது சேதப்படுத்தின ஒரு தேரை மீண்டும் ஓட வைத்த ஒரு சரித்திர வரலாற்றில் பெயர் பிடித்தவர் தான் வி.எஸ். தியாகராஜ முதலியார். மீண்டும் நாம் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில ஒரு புதுவிதமான ஒரு தகவல்களை வச்சு நம்ம பேசுவோம். இந்த தகவல்கள் எதுவுமே எங்கேயுமே இல்லை. இதை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு நிறைய ரிசோர்சஸ் மூலமா தான் நம்ம இதை கண்டுபிடிச்சு இதை பத்தி நம்ம பேசுறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நம் சொந்தங்கள் அனைவரும் காஞ்சி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.